ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 முதல் நாள் என்னோடய வீடியோ என்ன நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். மார்னிங் 4:30 ஆகுது. 4:30ன்றதுனால எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். காலையில் எழுந்த உடனே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு விளக்கில் இருக்க அந்த பொட்டு ஆல்ரெடி வச்சுருந்த பொட்டெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அந்த பொட்டுக்கரை எதுவும் இருந்தாலும் ஈஸியாக போயிடும். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன சாமி சிலைகளை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்த விளக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி லெமனும் சபினா தான் எடுத்திருக்கேன். ரெண்டும் யூஸ் பண்ணி எவ்வளோ சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ண உடனே காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. எப்பவும் வாஷ் பண்ண உடனே தொடச்சி எடுத்துக்கணும், இல்லைனா தண்ணி வந்து புளி புளியாகி கருப்பாயிடும். அடுத்து பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எப்போவுமே சந்தனம் மஞ்சள் கலந்து தான் பொட்டு வைப்பேன். அதே மாதிரி கலந்து பொட்டு வச்சு எடுத்துடலாம். எல்லா விளக்குக்கும் இதே மாதிரி பொட்டு வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் பொட்டு வச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வாசல்லையும் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். வாசக்கால்லையும் எல்லாத்துலேயும் போட்டு வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெளியும் கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பசங்க எல்லாம் தூங்குறதுனால அவங்க எழுந்துட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுலான்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்பவும் போல் சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு குடிக்கிறதுக்கு பால் காய்ச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பசங்களுக்கு பால் எடுத்து வச்சு அப்புறம் எங்களுக்கு டீ போடணும். நான் சன்னா மசாலா செய்கிறதுனால நைட்டே கருப்பு கொண்ட கடலையை ஊற வச்சு எடுத்துட்டேன். குக்கரில் சேர்த்துடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சுடு தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொண்டக்கடலையை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். சுடு தண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரும் மூடி போட்டு வச்சுட்டேன். இது ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் பால் எடுத்து வச்சிடலாம். பசங்களுக்கு பால் எடுத்து வச்சுட்டு அப்படியே எங்களுக்கும் டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டீ தூள் சேர்த்துட்டேன். இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சா தான் அந்த இஞ்சி ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். மீடியம் ஃப்ளேம் வச்சு நான் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவேன். குக்கரையும் விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சிட்டதுக்கப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்ட அப்புறம் அதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவில் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும், இல்லைனா கட்டி கட்டியாக இருக்கும். தண்ணி சேர்க்கும் போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பூரிக்கு எப்போவுமே மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்திக்கு தான் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். முடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ளே மற்ற வேலைகளாக செஞ்சிடலாம். டீ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கொதிச்சிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து கிரேவிக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முந்திரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்கதை எல்லாத்தையும் நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெய் சேர்த்துறதுக்கப்புறம் 4 கிராம்பு 2 பட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, முந்திரி எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு கிரேவி செய்கிறதுனால டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த மசாலா கூடவே பட்டை கிராம்பு சேர்த்துருக்கிறதுனால நான் இப்போ எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க.
வெங்காயம், தக்காளி, முந்திரி, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ்டு மிளகாய்த்தூள். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வேகணும், அதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி திக்னஸ்க்காக தான் நம்ம முந்திரிலாம் சேர்க்குறது. ஹோட்டல்லாம் கருப்பு கொண்ட கடலை செய்யும் போது தேங்காய் அரைச்சி சேர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செமையாக இருக்கும் தேங்காய் சேர்க்காம. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். கிரேவின்னு கொஞ்சம் திக்காகணும். இந்தளவுக்கு நல்லா திக்காயிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கருப்பு கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பூரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூரிக்கும் எல்லாம் உருட்டி எடுத்து வச்சு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூரியை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வராது. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லோருக்கும் நியூ இயர் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வருஷத்தில் முதல் நாள் என்னோடய காலை வேலைகள் இப்படி தான் இருந்தது. பூரி ரெடி ஆகிடுச்சு. பூரி கிரேவியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கும் வச்சு கொடுத்துட்டேன். பசங்களை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். ஊதுவத்தி ஏற்றி சாமி எல்லாத்துக்கும் காமிச்சிடலாம். எப்போவும் சாமி கும்பிடும்போது நம்ம மனசு அமைதியாக வச்சுட்டு சாமி கும்பிட்டா தான் நமக்கு அன்றைக்கி நல்ல பொழுதாக இருக்கும். அதனால தான் பசங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா சாமிக்கும் தனித்தனியாக ஊதுவத்தியை காமிச்சிடுறேன். நான் இன்றைக்கி 2 விளக்கு ஏற்றிருக்கேன். விளக்கில் 5 விளக்கு 2 விளக்கு ஏற்றலாம். 5 விளக்கு ஏற்றினீங்கன்னா இன்னும் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி 2 விளக்கு தான் ஏற்றிருக்கேன். வாசல்லையும் இதே மாதிரி காமிச்சிட்டு அடுத்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிச்சிடலாம். என்கிட்ட பவுடர் சாம்பிராணி இல்லாததுனால நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி சாமிக்கு எல்லாத்துக்கும் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நம்ம சாமி கும்பிட்றதுனால நம்ம வீட்டும் மங்களகரமாக இருக்கும். பாருங்கள், பூவை எல்லாமே அலங்கரித்து சாமியை பார்க்கும்போது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பவுடர் சாம்பிராணி இல்லைனா கூட கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட ஏற்றி சாமி கும்பிடலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட சாமி கும்பிட்டாலே போதும். நான் இன்னொரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வாசலுக்கு காமிச்சிட்டு அங்கே வெளியே வச்சுருவேன். எப்போவும் சாமி கும்பிடும்போது நம்ம வெளியே வாசலையும் மங்களகரமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு வீட்டுக்கும் நல்லது. நான் எப்போவும் இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்றது. வாசக்காலுக்கும் காமிச்சிடலாம். இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி நான் வாசலில் இப்படி வச்சுருவேன். கற்பூரம் ஏற்றி சாமி எல்லாத்துக்கும் காமிச்சிடலாம். 2022 எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கணும் வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு சாமியை கும்பிடலாம். இந்த வருஷம் நமக்கு நல்லதே நடக்கும்னு சாமி நினச்சி மனசார வேணும்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷம் முதல் நாள் என்னோடய பூஜை முறை இப்படி தான் இருந்துச்சு. நான் சாமிக்கு இன்றைக்கி கொண்டக்கடலையும் ட்ரை நட்ஸ் தான் படைச்சிருந்தேன். வாசக்காலையும் கற்பூரத்தை காமிச்சிடலாம். எல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. என்னோடய வருஷத்தில் முதல் நாள் இப்படி தான் என்னோடய பூஜை முறை இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்போவும் பூஜை பண்ணும்போது சாமிக்கு நைவேத்தியமாக நம்ம ஏதாவது ஒன்று வைக்கணும். நான் இன்றைக்கி சுண்டலும் ட்ரை நட்ஸும் தான் வச்சுருந்தேன். 2023 என்னோடய முதல் பூஜை மணி நிறைவாக முடிஞ்சுது. இதே மாதிரி எல்லா நாளும் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். மார்னிங் பூஜை முடிச்சிட்டதுக்கப்புறம்
எல்லோரும் சாப்பிட்டாச்சு. பூரி கொண்டக்கடலை மசாலா செமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி உள்ள செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.